ஹே, இந்த 2 பட்டத்துக்கும் நான் 2 பேர் வச்சிருக்கேன். அப்படியா? என்ன பேரு? ஹே, அதான் உனக்கு தெரியுமே. ஏய் சு போ. பயப்படாதீங்க, அது ஒன்றும் பண்ணாது. கலித் ஹுசைனியோட புக்கில் அது. ஆமாம். இந்த ஆத்தரோட 3வது புக் தான் நான் படித்த ஃபர்ஸ்ட் புக். இவரோட மற்ற புக்ஸும் செம்மையாக இருக்கும், படித்து பாருங்க. கண்டிப்பாக. இதுக்கு முன்னாடி நம்ம எங்கே மீட் பண்ணியிருக்கோமா? இவ்வளோ அழகான ஒரு பையன் பார்க்கில் புக் படித்து நான் பார்த்ததில்ல. அது உண்மையான்னு தெரில, பட் இவ்வளோ அழகாக இருக்கிற பொண்ணு சொல்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தேங்க்யூ. மோஸ்ட் வெல்கம். ஹே ஹேண்ட்ஸம். ஹாய் பியூட்டிஃபுல். மீட் பண்ணலாமா? எங்க, எப்போ, எத்தனை மணிக்கு மட்டும் சொல்லுங்க. நீ எனதருகினில், நீ இதை விட ஒரு கவிதையே கிடையாதே. டாக் லவரோ? எனது பெட் லவர். ஓகே. இதை விட ஒரு புனிதம் இருக்காதே. காற்றில் பூ போல நெஞ்சம் கூத்தாடுதே, கண்கள் பார்க்காத வெக்கம் பந்தாடுதே. இதுவரை தீண்டாத ஓர் இன்பம் கை நீட்டுதே. கனவா நிஜமா இது இரண்டும் தானா? விடை அறிகின்ற தேடல்கள் தேவைதானா? இதெல்லாம் ஏதோ சினிமாவில் நடக்கிற மாதிரி இருக்குல்ல? இல்லை. அப்புறம் அப்புறம் சரி, நான் போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா சொல்லுவேன். தப்பாலாம் நினைக்க மாட்டேங்க, சொல்லுங்க. அது எப்படி சொல்கிறது? இப்போ என்ன ப்ரொப்போஸா பண்ண போறீங்க? என்னங்க ப்ரப்போஸ்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? பழகிய 4-5 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே யாராவது ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நாளைக்கு பெங்களூர் போகிறேன். இதுக்கப்புறம் எப்போ மீட் பண்ணுவோன்னு தெரில, அதான் கேட்க வந்தேன். எப்போ வருவீங்க? தெரில. சரி பார்ப்போம், என் டைம் ஆச்சு. ஓகேவா? எங்க, எப்போ, எத்தனை மணிக்குன்னு மட்டும் சொல்லு. இப்போ இதுவரை உணராத உறவொன்று உறவாடுதே. கனவா நிஜமா இது இரண்டும் தானா? வாட் a beautiful love story இல்ல? ஆமா, பட் நான் இதை கேட்கறது ஒரு 100 தடவைக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு லவ் ஸ்டோரியை எத்தனை தடவை வேணாலும் கேட்கலாம். இப்ப சொல்லு, அந்த படத்துக்கு என்ன பேரு? Handsome and Beautiful.